அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்கிறதுனால எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து நெய் பணியாரம் சுட்டு வச்சுட்டு கார பணியாரம் எல்லாம் சுட்டு வச்சுட்டு போகலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். சூப்பராக நெய்யெல்லாம் ஊற்றி அங்கே பிள்ளைகளாம் ஆசைப்பட்டாங்கன்னு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலான்னு நான் வந்து அவர் வரலன்ட்டார். அப்புறம் அவருக்காக ஸ்பெஷலாக வந்து நெய் பணியாரம் சுட்டு வச்சுட்டு கார சட்னி தேங்காய் சட்னி மொறு நல்ல நெய் பணியாரம் சுட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றி யாரெல்லாம் சாப்பிட்ருக்குங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்காய் சட்னி கார சட்னி இது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சரியான டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து என் பேத்திக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள். இன்றைக்கி அவள் கொஞ்சம் நல்லா தான் இருப்பாள், உடம்பு சரியில்லாதனால அவளை வந்து கொஞ்சம் கட்டாயப்படுத்தி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். காலைல ஆஸ்பத்திரிக்கெலாம் கூப்பிட்டு போயிட்டு வந்துமே அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஈவினிங் வந்து கேக்கெல்லாம் வாங்கி வெட்டணும்னு சொல்லி எல்லாம் வெட்டிவிட்டோம். குழந்தைய நிற்க வச்சு அதே அவளுக்கு மூஞ்சியால் கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் தான் நிற்பா. அதுக்கப்புறம் வந்து கேக்கு வெட்டுறதுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார் மருமகனும் கூட நின்று அந்த பிள்ளை கூட எல்லாம் நின்று கை பிடிச்சி கேக்கெல்லாம் வெட்டியாச்சு. சரி அவளுக்கு முடியாததோடு சரி அதையும் சரி பண்ணி கொடுத்துட்டான்னு கேக்கெல்லாம் வெட்டி குழந்தைகளுக்கெல்லாம் கேக்கையும் கொடுத்துட்டு அவளுக்கெல்லாம் ஊட்டி பிறந்த நாள் நல்ல விதமாக நல்லபடியாக கொண்டாடிட்டோம். சரி ஃபுல்லாக டயர்டாக இருக்கிறனால சோர்ந்து இருக்கிறனால அப்படியே வந்து சாயந்தரம் வந்து வெளியே 2 நாளாக ஃபுல்லாக சாப்பிடாமே இருக்கிறா. சரி குழந்தை சாப்பிடாமல் இருக்கிறனால சரி சாயந்தரம் வந்து வெளியே கூப்பிட்டு போய் எதாவது சாப்பிட வச்சிடலான்னு பார்த்துட்டு ஈவினிங் வந்து குனியம்புத்தூரில் வந்து குனியம்புத்தூரில் வந்து புதுசாக வந்து சோசியல் கிச்சன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. சரி அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு போய் அங்கே ஏதாவது வாங்கி கொடுத்து சாப்பிட வைக்கலான்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு பிள்ளைய வந்து ரெடி பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போனப்போ அங்கே வந்து பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலான்னு சொல்லி அந்த ஹோட்டலில் வந்து நல்லா நீட்டாகவே இருந்துச்சு. சோசியல் கிச்சனு நல்லா செம கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் சோளாபூரி, அப்புறம் பன்னீர் ரைஸு, வெஜ்ஜு ரைஸு, அதுக்கப்புறம் வந்து கீரை ரோஸ்ட்டு எல்லாமே ஆர்ட்ரு பண்ணி குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கேரட் அல்வா, அதுக்கப்புறம் வந்து அங்கே நல்லா பிடிச்சது வந்து நீர் தோசைன்னு சொல்லி ஒரு தோசை வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு தேங்காய் பூ வச்சு கொடுத்துருந்தாங்க பாருங்க, நல்லா சரியான டேஸ்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து நீர் தோசைன்னு சொல்லி நாங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். அதில் வந்து ஒரு தேங்காய் பூ வந்து அவ்வளோ ஒரு இனிப்பாக அது ஒரு ஸ்வீட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா வந்து ஆனால் நீட்டாக நல்லா வந்து பிளேட்டு எல்லாமே நீட்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா நீட்டாக இருந்துச்சு ஹோட்டலு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு கேரட்டில் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. லைக் பண்ணுங்கள்.